श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். அபிச்சேதசி பாபேப்யஹ சர்வேப்யः பாபக்ருத்தம சர்வம் ஞானப்ளவேனைவ பிரஜினம் சந்தரிஷ்யசி. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 36வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், போன ஸ்லோகங்களில் ஞானத்தின் மகிமையை சொன்னார். ஞான யாகம், ஞான யஜ்ஞம் என்பது கர்ம யஜ்ஞத்தை விட, அந்த ஒரு திரவிய யஜ்ஞத்தை விட சிறந்தது என்று சொன்னார். இந்த ஞானத்தை ஒரு சரியான குரு கிட்டேருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டால் நமக்கு மோகம், குழப்பம் என்பது இருக்காது. தேகம் வேற, இந்த ஆத்மா வேற, சரீரம் வேற. இப்படி சரீரம் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் என்றால், ஃபில்டர் போட்டு சரீரம் எல்லாம் எடுத்துட்டோம் என்றால் ஆத்மா எல்லாருக்குள்ளும் சமமாக தான் இருக்குது. இதை தான் நமக்குள் அனைத்து உயிரினங்களும் காண்பது என்றும் பார்த்தோம். பகவானின் அங்கங்களாக தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். நமக்குள்ளும் அந்தர்யாமியாக பகவான் இருக்கார் என்பதையும் பார்த்தோம். இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அந்த ஞானத்தின் மகிமையை இன்னும் கொஞ்சம் பெருசாக சொல்கிறாராம் கிருஷ்ணர். அவர் என்ன சொல்கிறார் என்றால், அபிச்சேதசி பாபேபியா சர்வேபிய பாபகிருத்தம சர்வம் ஞானப்ளவேனைவ பிரஜினம் சந்தரிஷ்யசி என்று சொல்கிறார். இந்த ஒரு ஸ்லோகத்தில் பாவத்தை, நம்ம இந்த பிறவியில் செய்த பாவத்தை, முற்பிறவைகளில் செய்த பாவங்கள், இப்படி பாவங்கள் என்று சொன்னாலே அக்யூமுலேட் ஆகி இருக்கும் என்ற ஒரு ஐடியா இருக்குமா. அதனால் அக்யூமுலேட் ஆகி இருக்கும் பாவங்கள், சேர்ந்திருக்கும் பாவங்களை ஒரு கடலோட கம்பேர் பண்ணுறாங்க நம்மளோட கிருஷ்ணர். எப்படி ஒரு பெரிய கடலை, ஒரு பெரிய சமுத்திரத்தை கடந்து போகணும் என்றால் நமக்கு ஒரு படகு தேவையோ, அதுபோலவே இங்கே ஞானம் என்பது தான் நம்மளுக்கு ஒரு படகாக இருக்குது. இந்த ஞானம் என்னும் படகுல ஏறி இந்த பாவக்கடலை கடந்து செல்லலாம் அர்ஜுனா என்று சொல்வது தான் இந்த ஸ்லோகத்துக்குண்டான கருத்து. ஸ்லோகத்திற்குண்டான அர்த்தத்தை பார்த்தோம் என்றால், அபிச்சேதசி பாப்பேபியா சர்வேபிய பாபகிருத்தம சர்வம் ஞானப்ளவேனேவ வெஜினம் சந்தரிஷ்யசி என்று சொல்கிறார். நம்ம இப்போ அர்ஜுனரை பார்த்து சொல்கிறாராம், இந்த காலத்தில், இந்த ஒரு துவாபர யுகத்தில், இந்த காலத்தில் இவர்களெல்லாம் பாவிகள், இவர்களெல்லாம் பாவம் செய்தவர்கள் என்று ஒரு பட்டியலிட்டா என்றால் அதில் நீ முதல் ஆளாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்கிறார் கிருஷ்ணர். அதாவது பாவங்கள் செய்தவர்களிலேயே சிறந்தவராக இருந்தாலும் சரி, அதாவது பாவங்கள் செய்தவர்களே பாவிகளிலேயே சிறந்த பாவியாக இருந்தாலும் சரி, அந்த பாவங்கள் செய்பவர்களின் தலைவனாக இருந்தாலும் சரி, அனைத்து பாவத்தையும் செய்த ஒருத்தனாக இருந்தாலும் சரி, இப்படி பாவத்தை செய்தாலே ஒரு கெட்டவன், ஒரு தீமையானவன் என்றுதான் நம்ம எல்லாமே சொல்கிறோம், தீயவன் என்று சொல்கிறோம். இப்படி அனைத்து பாவங்களையும் செய்து பாவங்கள் செய்தவர்களை விட, அனைத்து பாவிகளை விட உயர்ந்தவனாக, பாவம் செய்வதில் உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி. ஆனால் எவ்வளவு பாவங்கள் நீ செய்தாலும் அர்ஜுனா, சர்வம் ஞானப்ளவேனைவ விரஜினம் சந்தரிஷ்யசி, கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை அர்ஜுனா, நீ ஞானம் என்னும் படகுல ஏறினாய் என்றால் நீ செய்த அனைத்து பாவங்களையும் கடந்து, இந்த பாவக்கடலை கடந்து அந்த இறைவனின் வாசலை சென்று அடைவாய், அந்த இறைவனையே சென்று அடைவாய் என்று கிருஷ்ணர் இந்த இடத்துல சொல்கிறார். இது இந்த ஸ்லோகத்திற்குண்டான அர்த்தம். இதன் விளக்கத்தை பார்த்தோம் என்றால், ஒருத்தர் பாவம் செய்திருக்கார் என்று சொன்னார், இன்னொருத்தர் அவரை விட அதிகமாக பாவம் செஞ்சிருக்கார் என்று சொல்கிறோம். மூன்றாவதாக, இவர் என்ன இவ்வளோ பெரிய பாவம் தான் செஞ்சிருக்காரா, இதை கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு பெரிய பாவத்தை இவர் செஞ்சிருக்கார், அவர் முன்னாடி இவர் எதுவுமே இல்லை என்று சொல்கிறோம். இப்படி பாவிகளின் பட்டியலை இட்டோம் என்றால் அந்த அனைத்து பாவங்களையும் ஒரே நபர் செய்தார் என்றால் அவர் எவ்வளோ தீயவன் என்று சொல்கிறோம் நம்ம. அப்பேற்பட்ட ஒரு பாவி கூட ஞானம் என்னும் அந்த படகுல ஏறினார் என்றால், ஞானத்தை பெற்றுக்கொண்டார், ஒரு முறையான குரு கிட்ட போயிட்டு முறையான ஒரு சமர்ப்பணத்தை செய்து தன்னைத்தானே அர்ப்பணம் செய்துட்டு அந்த குருவுக்கு சேவை செய்து அந்த ஒரு ஞானத்தை பெற்றுக்கொண்டார் என்றால் அவர் செய்த அனைத்து பாவங்களும் நொடியில் கரைந்து போகும், எரிந்து போகும் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். இந்த ஒரு ஞானம் என்னும் அந்த ஒரு படகுல ஏறி பாவக்கடலை கடந்து சென்றோம் என்றால் இக்கரையில் சம்சாரம், இக்கரையில் இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கும் விஷயங்கள் சம்சாரம் இருக்குது. இந்த பாவக்கடலை கடந்தால் மட்டுமே அக்கரையில் இருக்கும் அந்த சொர்க்கத்தை, அந்த பகவானின் அந்த திருவடியை சென்று அடைய முடியும் என்று அழகாக இந்த இடத்துல எடுத்துக்காட்டுறார் நம்மளோட கிருஷ்ணர். அதனால் ஞானம் என்னும் படகுல ஏறினால் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய
கொடூரமான பாவங்களை செய்தவனாக இருந்தாலும் சரி, அவன் ஞானம் என்னும் ஒரு படகுல ஏறி ஒரு குரு கிட்ட தன்னைத்தானே அர்ப்பணம் செய்து கொண்டான், குரு கிட்ட சிஷ்யனாக சேர்ந்தான் என்றால் அனைத்து பாவங்களும் நிச்சயமாக போகும். அவனோட அனைத்து பாவங்களையும் நானே அழிப்பேன், அவனை மன்னித்து விடுவேன் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 36வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.